பொறியாளர், மாநகராட்சி துப்புரவு அலுவலர் மற்றும் மாநகராட்சியுடைய வருவாய் அலுவலர் பொறுப்பு, எங்களோடு பணிபுரிந்து இருக்கக்கூடிய அனைத்து அலுவலக பணியாளர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய சுதந்திர நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்புதான் நம்மளுடைய மாநகராட்சிக்கான அந்த சட்டப்பூர்வ ஆணை வெளியிடப்பட்டது. இது ஒரு உண்மையிலே ஒரு வரலாற்று நிகழ்வு. நாம எப்போதும் சொல்லுவோம், இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல இது ஒரு மாநகராட்சியாக தரம் உயர்வது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஏன்னா மாநகராட்சிக்கு இணையான அனைத்து வசதிகளையும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தினையும் உயர்வுக்கு கொண்டு வர எல்லா கட்டமைப்புகளையும் உருவாக்குவதற்கு ஒரு அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி. அந்த வகையிலே இந்த மாநகராட்சியாக அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு மனமகிழ்வுக்குரிய ஒரு நிகழ்வு. எனவே நாம் இதை கொண்டாட வேண்டிய தருணம் தான். அடுத்ததாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஒரு இளம் ஆணையாளர் இந்த புதுக்கோட்டை மாநகராட்சி முதல் ஆணையாளராக வந்திருக்கிறார். நிச்சயமாக நன்கு பணிபுரிவார் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அந்த கூறியிருக்கின்ற கருத்துக்கள் எனக்கு உண்மையிலே ஒரு உவகையை அளிக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய முழு உழைப்பையும் இந்த புதுக்கோட்டை வாழ் எங்களுடைய உடன்பிறப்புகளை போல நினைத்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அதே போல இந்த நகராட்சியில் யார் எப்படி இருந்தாலும் ஒன்றிணைந்து வேலை செய்வோம். நான் இந்த உறுதிமொழியை கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்குள் பல கருத்துக்கள் இருப்பினும் அவை ஒன்றாக்கப்படும், நேராக்கப்படும். நாங்கள் நேரா ஒரே வழியில செய்வோம். நிச்சயமாக உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப நம்ம புதுக்கோட்டை மக்களுக்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய இருக்கிறோம், சில விஷயங்களை செய்ய முடியும், சில விஷயங்களை 5 வருஷங்களில் செய்ய முடியாம கூட போகலாம். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாகவே இருக்கும். நான் நிச்சயமாக நம்மளுடைய எண்ணங்கள் வழியே நம்மளுடைய செயல்கள் அமையும். நம்ம எண்ணங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல எண்ணங்களோடு இந்த புதுக்கோட்டை மாநகராட்சியை நாங்கள் வழி நடத்த தயாராக இருக்கிறோம். இந்த உறுதிமொழியை இந்த வேளையிலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்களால் எவ்வளவு முடியுமோ 100% உழைப்பினை வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகராட்சி உண்மையான ஒரு புது பொலிவோடு இனிமேல் செயல்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.